லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சுண்டல் வச்சு ஒரு பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து நான் சுண்டலை வச்சு ஒரு பிரசாதம் எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்குறேங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. நான் இன்றைக்கி சுண்டல் செய்கிறதுக்கு வெள்ளை மூக்கடலை எடுத்துருக்கேங்க. ஒயிட் சன்னா நம்ம இது வந்து 8 ஹவர் ஊற வைக்கணுங்க. பாருங்கள், சன்னா வந்து நான் 8 ஹவர் ஊற வச்சுட்டேங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. ஊற வச்ச சுண்டல் போட்டுடலாங்க. நம்ம இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், சுண்டல் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா கொஞ்சம் அரைச்சினதெல்லாம். சுண்டலுக்கு கொஞ்சமாக தேங்காய்ங்க, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லிங்க. இது போட்டு நம்ம கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. நான் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலை. அதுவும் தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி ஒண்டி நான் அரைக்கிறேங்க. நான் வந்து பூண்டுனா சேர்த்துக்கோங்க, இஞ்சினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் பூஜை பண்ணுறதுனால இந்த 3 பொருள் வச்சு ஒண்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூண்டு இஞ்சி சேர்க்காத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறேங்க. இது வந்து கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம தேங்காயெலாம் போட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு தாங்க அரைச்சிக்கணும். அரைச்சி ரெடியாக வச்சிடலாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் வந்து வெந்துடுச்சுங்க 3 விசிலில். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம கறிவேப்பிலை போட்டோன்னே நம்ம தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினோடனே இப்போது நம்ம சுண்டல் போட்டுடலாங்க. நல்லா கலக்கி விட்டுருந்தாங்க. நம்ம இப்போ நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அதில் வந்து நம்ம சூப்பாக செஞ்சு கூட குடிச்சிடலாம். நம்ம இந்த தண்ணி வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணாதுங்க. நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோங்க. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கினா போதுங்க. நம்ம இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்க. அதனால் பூஜை செய்கிறதுனால நான் வந்து பூண்டும் சேர்க்கலை, இஞ்சியும் சேர்க்கலைங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த தேங்காய் வந்து கொரப்பாக அரைக்கிறோம் பாருங்கள், அதில் நம்ம பூண்டும் இஞ்சியும் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது மசாலா சுண்டலுங்க. நம்ம பசங்க கொத்தமல்லிலாம் நம்ம இதில் போட்டு நம்ம வதக்கணும்னா பசங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் இதே போல் நம்ம அரைச்சிட்டு செஞ்சோம்னா பசங்க சாப்பிட்றாங்க. பாருங்கள், நல்லா சூடு ஆனோடனே கொஞ்சமாக வந்து கேரட் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா நம்ம கலக்கி கொடுத்துட்டு கேரட்லாம் போட்டுக்கிறோங்க. நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நான் பிரசாதமாக செஞ்சனால இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க, மகா சங்கட சதுர்த்தி. அதனால் வந்து எதுனா ஒரு பிரசாதம் செய்கிறது வழக்கங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம கேரட்லாம் போட்டுக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ சாமிக்கு வச்சு நான் பூஜை பண்ண போகிறேங்க. சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுமாதிரி டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பூஜைக்கு எடுத்து வச்சுருக்கேங்க.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.